சென்னைனாலே வட சென்னையில ரவுடிசம், வட சென்னைனாலே ரவுடிசம் தாங்க, ரவுடிசம் மட்டும்தான் இருக்கு வட சென்னையில அப்படின்னு நான் சொல்லுங்க. தாவேக்காவை சார்ந்த ஒருத்தர் திரு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு. வட சென்னைனா ரவுடிசம் தானா? இப்படி பேசுறவங்க தான், இப்படி பண்றவங்க தான் நம்மள வந்துட்டு வட சென்னை சார்ந்தவங்க, ரவுடிசம் பீப்புள் தான், ரவுடிஸ் தான் அங்க அதிகமா இருப்பாங்க, அந்த இடத்துக்கே போகக்கூடாது, நம்ம எங்க தென் சென்னை பக்கம் போயிடலாம், ஒரு வீடு வாங்கணும், இல்ல அந்த பக்கம் வாங்கலாம், இந்த பக்கம் ரவுடிசம். இப்படி பேசி 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 எல்லாருடைய மைண்ட் செட்லயும் எல்லாருடைய மென்டாலிட்டிலையும் ரவுடிசம்னா வட சென்னைனா ரவுடிசம், அங்க ரவுடிஸ் தான் அதிகமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு திணிப்பை கொண்டு வந்ததே இந்த மாதிரியான ஆட்கள் தான். இந்த மாதிரியான இருக்கிற மென்டாலிட்டி உள்ள பீப்புள் தான் எல்லாருமே சேர்ந்து வட சென்னைய மட்டன் தட்டி அங்க ரவுடிஸ் தாங்க இருப்பாங்க. எங்க நாங்கெல்லாம் வட சென்னை தாங்க, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இங்க யாருமே இல்லையா? உங்களுடைய மூளைக்குள்ள அப்படி திணிச்சு வச்சிடுறாங்க, அங்கதான் அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மேடையில ஏறி பேச பேச இந்த மாதிரி எத்தனை தலைவர்கள் பேசுறாங்க, அவங்க பேசி 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 பேசிதான் வட சென்னையை ஒரு மூலையில வச்சிருக்காங்க. வட சென்னைனால ரவுடிசம்னு இந்த மாதிரி பேசுற ஆட்களாலதான் வருது. அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிறதும் அவங்களுடைய சிந்தனையில இருக்கிறதும் இப்படி இருக்கு. உங்க சிந்தனைகளும் நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் முதல்ல மாத்தணும். இந்த மாதிரி ஏறி நீங்க மேடை பேச்சு பேச பேச பாதிக்கப்படுறது இங்க வட சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் தான். நாகரிகமான அரசியலை பழகுவோம்.